ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம டிக்கெட் புக்கிங் பத்தின லேட்டஸ்டான ஒரு அப்டேட் வந்து டிடிடி கொடுத்துருக்காங்க. இதுல 2 அப்டேட் வந்திருக்கு. இது ஆல்ரெடி நம்ம இதோட டேட் டைம் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். எஸ்விபிசி சேனல்ல அப்டேஷனை வச்சு நம்ம சொல்லியிருந்தோம். சேம் அதே டேட்டு தாங்க இப்போவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 அப்டேட் எதை பத்தி அப்படின்னா, ஆகஸ்ட் மாசத்துக்கும் செப்டம்பர் மாசத்துக்கும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஒரு நாளைக்கு 4000 எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் வந்து நாங்க ஆன்லைன்ல ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி டெய்லி இஓ வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா டிக்கெட்டும் அக்டோபர் மாசத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் வர்ற 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுதுங்க. யார் யாரெல்லாம் ஆகஸ்ட் மாசத்துக்கு எங்களால டிக்கெட் புக் பண்ண முடியல, டிக்கெட் கிடைக்கல, செப்டம்பர் மாசத்துக்கும் எவ்வளோ ட்ரை பண்ணோம் புக் பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த எக்ஸ்ட்ரா டிக்கெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 300 ரூபாய் நார்மல் எப்பவும் புக் பண்ற அதே தர்ஷன் டிக்கெட் தான். நமக்கு 10 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது ஆகஸ்ட் செப்டம்பருக்கு ஒரு நாளைக்கு 4000 அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன ஸ்லாட்ல கொடுப்பாங்க அப்படின்றது தெரியல, நமக்கு ஓப்பன் ஆனாதான் தெரியும். இதுவே அக்டோபர் மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 15,000 டிக்கெட் அப்படின்ற ஆவரேஜ்ல நமக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த ஆகஸ்டுக்கும் செப்டம்பருக்கும் கொடுக்கறது ஆல்ரெடி இஷ்யூ பண்ண டிக்கெட்டை விட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நாளைக்கு 4000 டிக்கெட் கொடுக்குறாங்க. ஸோ மந்த் ஃபுல்லா இருக்கும். யாருக்காவது டிக்கெட் வேணும்னா கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க. அதோட அஃபீஷியல் அப்டேட் டிடிடியோட புக்கிங் போர்ட்டல்லே வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி எஸ்விபிசி சேனல்ல இதோட புக்கிங் எல்லாத்த பத்தின அப்டேட் ரூம் புக்கிங் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. சேம் அதே டேட்டு தாங்க. ஸோ அது வந்து இந்த வெப்சைட்ல கொஞ்சம் லேட் ஆகி அப்டேட் பண்றாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து வர்ச்சுவல் சேவால வந்து டிக்கெட் ஓபன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் நாங்க புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ 300 ரூபாயும் ட்ரை பண்ணுங்க. இல்லை எனக்கு கன்ஃபார்மா வேணும், நான் புரட்டாசியில தரிசனம் போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து வர்ச்சுவல் சேவால கூட பண்ணிக்கலாம். அக்டோபர் மாசத்துக்கு எனக்கு செப்டம்பர் மாசத்துல புரட்டாசியில கிடைக்கவே இல்லைங்க, நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஸோ நாங்கள் தரிசனம் வருஷம் வருஷம் போகிறோம் அப்படின்ற நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போ அடிஷ்னல் குவாட்டா ஓப்பன் பண்ணுறதுல ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க. இன்னைக்குன்னா கொஞ்சம் பேமெண்ட் எரர் வந்து இருந்தது. வர்ச்சுவல் சேவா நான் ட்ரை பண்ணலை, ஆனால் புக் பண்ணவங்க பேமெண்ட் பெருசாக எரர் வந்த மாதிரி யாரும் சொல்லலை. ஆனால் காலையில் ஓப்பன் பண்ண நார்மல் ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் பேமெண்ட்டே பண்ண முடியல. அது இல்லாமல் நிறைய எரர் வந்தது. அதே மாதிரி நமக்கு வர்ச்சுவல் கியூ ரொம்ப அதிகமாக இருந்தது. 10 மணிக்கு ஓப்பன் ஆகிற டிக்கெட் 10:03 தான் வர்ச்சுவல் கியூவே வந்தது. அந்த மாதிரிலாம் நிறைய எரர் இன்னைக்கு இருந்தது. ஸோ மேபி வந்து 300 ரூபாய்க்கு இது வரும், நான் கன்ஃபார்மாக சொல்லலை. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 2 டேப் 2 மொபைலில் வந்து ட்ரை பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால் ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி வீடியோ நிறையவே அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ எப்படியெல்லாம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஒரு மொபைல் நம்பரில் மேக்ஸிமம் 6 பேர் வரைக்கும் புக் பண்ண முடியும். இன்னும் 6 பேருக்கு புக் பண்ணணும்னா இன்னொரு மொபைல் நம்பரில் ட்ரை பண்ணுங்க. ஸோ அடுத்தது புக்கிங் அப்டேட்னு பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்துக்கான சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான டிக்கெட்டோட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. 24ஆம் தேதியே நமக்கு 3 புக்கிங்ஸ் இருக்கு. வர்ற திங்கக்கிழமை 3 புக்கிங்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, காலையில 10 மணிக்கு அங்க பிரதர்ஷனம் ஓப்பன் ஆகுது. 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல டொனேஷன் பண்ணி அதுல வந்து விஐபி தர்ஷன் டிக்கெட் புக் பண்றதுக்கான புக்கிங் ஓப்பன் ஆகுது. 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு உங்களுக்கு சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளி அதே மாதிரி மெடிக்கலி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கான தர்ஷன் டிக்கெட்டும் ஓப்பன் ஆகுது. 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்கு அடுத்ததான் வந்து திருப்பதி திருமலையோட அக்கமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. எல்லாமே 1 by 1 ஓப்பன் ஆகுங்க. ஸோ இதோட ஒவ்வொரு டிக்கெட்டும் நீங்க எப்படி புக் பண்ணுன்ற ஒரு ஃபுல் வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா டிக்கெட்டுமே வந்து நம்ம என்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா புக் பண்ணுன்றதுக்கு தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுல நீங்க பார்த்து உங்களுக்கு எந்த டிக்கெட் வேணுமோ நீங்க செக் பண்ணிக்கலாம். ஏன்னா செப்பரேட்டா நம்ம ஒவ்வொரு வீடியோவை சர்ச் பண்ணி எப்படி புக் பண்றதுன்னு தெரியல அப்படின்றவங்களுக்காக தான் அந்த வீடியோ நான் கொடுத்துருந்தேன். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கனாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்க கூட ஷேர் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா டெலிகிராம்லயும் ஷேர் பண்ணலாம், கமெண்ட் செக்ஷன்லயும் ஷேர் பண்ணலாம். ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.